அன்பிற்குரியவர்களே அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லோரும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யமாக இருக்கணும் நான் உங்களுக்காக கடவுளிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம், எப்பவும் போல் வாரம் வெள்ளிக்கிழமை செய்கிற பூஜையை பற்றி தாங்க நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இன்றைக்கி பாருங்கள், சுக்கர ஓரையில் 6 to 7 அந்த நேரத்தில் குலதெய்வம் பூஜை பண்ணினாங்க. நிலைவாசல் பூஜை இப்படி எல்லாமே சொல்லுவாங்க. குலதெய்வ பூஜை, நிலைவாசல் பூஜை, 6 to 7 சுக்கர ஓர பூஜைன்னு சொல்லுவாங்க. அது பண்ணிவிட்டு எப்பவும் போல் பிரம்ம முகூர்த்த பூஜை நான் எப்போவுமே பண்ணிட்டேன். 5:30 மணிக்கே முடிச்சிட்டாங்க பிரம்ம முகூர்த்த பூஜை. அதுக்கப்புறம் நிலவு பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்குள்ளார ஒரு குத்து விளக்கு வச்சு அதில் விளக்கு ஏற்றினேன். விளக்கேற்றி குலதெய்வத்துக்கு எப்பவும் போல் ஏற்றியாச்சு. அப்புறம் உப்பு விளக்கு நான் போட்டுட்ருக்கிறேன். 9 வாரமாக, இது 9வது வாரம். அதுக்கப்புறம் மற்றபடி எல்லாமே, அப்புறம் காமாட்சி அம்மன் விளக்கு, அப்புறம் வீட்டுக்குள்ளார சமையல் ரூமில் ஒரு தீபம் ஏற்றி இருக்குதுங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் எப்பவும் போல் வேலை செய்யும்போதே மகாலட்சுமி போற்றி, கஜலட்சுமி போற்றி, வீரலட்சுமி போற்றின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச மகாலட்சுமியெல்லாம் போற்றி சொல்லிடுவேன். ஏன்னா நம்மளால் பூஜை பண்ண முடியாது அப்படிங்கிறக்காக நான் இதெல்லாம் எப்போவுமே சொல்லிடுவேன். சொல்லிவிட்டு சாமிக்கெல்லாம் பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு தீபமெல்லாம் ஏற்றியாச்சுங்க. தீபம் ஏற்றிட்டு அபிராமி அந்தாதியில் ஒரு பாட்டு படித்தாங்க. அதாவது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா, அந்த பாட்டு படித்தேன். அந்த பாட்டு படிச்சுட்டு அப்புறம் எப்பவும் போல் ஏலக்காய், பச்சைக்கற்பூரம், கிராம்பு இதெல்லாமே வச்சு வழிபாடு பண்ணினேன். கோமாதா வச்சுருக்குறேங்க. கோமாதா வச்சு வழிபாடும் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாமே எப்பவும் ரெகுலராக பண்ணுற வழிபாடு. நான் ஏன் உங்களுக்கு வாரம் இது ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி நீங்களும் வாரம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் வீட்டில் செல்வங்கள் எப்பொழுதுமே குறைவில்லாமல் பெருக்கமாகவே இருக்கும். செல்வ பெருக்கமாகவே இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு வாரம் நான் பண்ணுறதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கும் செல்வங்கள் வீட்டில் செல்வ கடாச்சம், அருட்கடாச்சம் எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? நீங்களும் இந்த மாதிரி வழிபாடு பண்ணி அதன் அருளையும் அதனுடைய செல்வத்தையும் நீங்களும் பெறணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே ஷேர் பண்ணி பாருங்கள். ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்களைய அடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேங்க.